ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு, ஒரு பல்லு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், தக்காளி, புளி, கரை அதெல்லாம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டு தாளிங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம தேவையான அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம என்ன பண்ணலாம்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்கும். இது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சிருந்தேன். அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றி நம்ம என்ன பண்ணணும், நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர தட்டியும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போனா தான் நமக்கு அந்த பச்சை வாசம் இருக்காது. அப்புறம் நான் ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி விழுதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கணும். நல்லா இதுவும் நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா பச்சை வாசம் வதக்குனதும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் ஃபிஷ் கறி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த பேஸ்டோடு சேர்த்து நம்ம வதக்கணும். நல்லா நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். புளிக்கரைசலை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா என்ன பண்ணணும், மீன் குழம்பு கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரவும் நான் இன்னைக்கு சாலை மீன் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ஸ்டேஜ்ல நம்ம மத்தி மீனை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு மீனெல்லாம் நல்லா வேந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு சுவையான மீன் குழம்பு தயார். கூடவே இன்னைக்கு நான் என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ரைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைஸ் பேக் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்ல சுவையான நம்ம செஞ்ச ஸ்பைசியான ஒரு ஃபிஷ் கறி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது உண்மையாகவே சொல்கிறாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு தேவையான அளவு நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம். தென் வாவல் ஃபிஷ் ஃப்ரை நான் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபனில் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டதுக்கு ரசம் இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேக் பண்ணிக்கலாம். இதாங்க இன்னைக்கோட லன்ச் மெனு. ஓகே, இன்னொரு நல்ல வீடியோலாம் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.